ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு ஜங்குக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் மை ஏஞ்சல். ஸோ நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது. ஸோ ரொம்ப சத்தமாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இது வந்து மோஸ்ட்டாக எப்படி இருக்கணும், இந்த மஜிலி மயக்க மேனலாம் ஒரு ஹீரோயின் வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம வாயின் வந்து இதில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எடுத்ததும் வயன் ஒரு பார் வெளியே தான் நின்றுட்டுருக்கா. என்னாச்சுட்டே, உள்ளே தான் இருக்கானா? உள்ளே தான் இருக்கான், போ. வயன் உள்ளே போகிறா. ஜங்குக், ஜங்குக், டே ஜங்குக், உன்னை யார் இங்கே வர சொன்னது? எவ்வளோ டைம் சொல்கிறேன், பாருக்கு வராத, போ. நீ எழுந்துரு முதல்ல, வா போகலாம் வா. அப்படின்னு அவனை ஹக் பண்ண மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. அவளால் முடிய கூட இல்லை. இழுத்துட்டு போய் வெளியே டேக்கிட்ட அந்த ஆட்டோவில் உட்காரவே. பில் பே பண்ணல அந்த நாய், நான் போய் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போய் பில்லை பே பண்ணிட்டு வரா. மொத்தம் சார் 7800 குடிச்சிருக்காரு. அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு இப்படி மட்டையாக கிடக்கான். கூட்டிகிட்டு போகிறா. வாயன் வீடும் ஜேகே வீடும் பக்கத்து பக்கத்து வீடு தான். ஸோ கூட்டிகிட்டு போய் ஜேகே அவன் வீட்டில் படுக்க வச்சுட்டு வெளியே வரா. வா, ஜேகேவோட அம்மாவும் வாயன் கூட சேர்ந்து வெளியே வராங்க. ஏன்டி இவனுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உன் அம்மா ஆல்ரெடி என்கிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டாடி நீ இப்படி இருக்கிறதுனால. அழகாக உன் அம்மா சொல்கிற மாதிரி வர பையனையாவது கல்யாணம் பண்ண. உன் வேலையை மட்டும் பார்க்குறியா? எனக்கு இந்த அட்வைஸ்லாம் நீ பண்ணாத. அவ்வளோ உனக்கு என் மேலே அக்கறை, நான் உன் பிள்ளைய திருத்தி மாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணிவி. அது முடியலையா, அமைதியாற்று. எனக்கு அவன் தான் என் வாழ்க்கை, நான் முடிவு பண்ணிடுறேன். யார் சொன்னாலும் என்னால் அதை மாற்ற முடியாது. உங்களுக்கு வேணும்னா அவனை மாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. இல்லைனா என்னை இப்படியே விட்டுரு. அவன் இப்படியே குடிச்சு குடிச்சு சாவறானா, நானும் அவனை போய் போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்து இப்படி போட்டு அவன் சாகுற வரைக்கும் அவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். போதுமா? என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க நீ? உங்கள் அத்தை நிற்கிறாடி. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போ. உள்ளே போ. இங்கே என்னன்னா உன்னையே சேர்த்து திட்டோம். சரி, போய் சாமி போ. ம். ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. நல்லா சுத்து. பொம்பளை புள்ள போகாத இடம் எல்லா இடத்துக்கும் நீ போயின்னு இருக்க அவனை தேடி. இதெல்லாம் சரியே பட்டு வராது. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி வேற கல்யாணத்தை பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கவள். இங்க பாரு, இதுதான் உனக்கு முதலும் கடைசி. 1000 தடவை சொல்லிட்டேன். அவன் தான் என் வாழ்க்கை. உனக்கு வேணும்னா பொண்ணு உன் கூட இருக்கணும், அவ்வளோ ஆசை உனக்கு இருக்கு, அக்கறை இருக்குன்னா அமைதியா இரு. இல்லை உன் வீட்டை விட்டு இப்போ நான் அந்த வீட்லயே இருந்துருவேன், அவ்வளோதான். என்ன தாண்டி நீ? அவனை கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறான். குடிச்சிட்டு குடிச்சிட்டு லூனா லூனான்னு சுத்திட்டு இருக்கான். நீ அவன் பின்னாடியே ஜேகே ஜேகேன்னு சுத்திட்டு இருக்க. என்ன தாண்டி? வயசு பிள்ளை வேலைக்கு போற ஒரு சம்பள காசு உங்ககிட்ட நிக்கிதாடி? வீட்டுக்கு காசு தெரியாடி? உங்க அப்பா காசுல தான் இன்ன வரையும் வீடு ஓடுது. நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சா 6 வருஷம் ஆகுதுடி. 6 வருஷம் தானே ஆகுது? 6 வருஷமா நீ அந்த குடும்பத்தை மட்டும் தாண்டி பார்த்துட்டு இருக்க. ஏன்னா 6 வருஷமா ஜேகே வேலைக்கு போல. என்ன பண்ண சொல்ற? கூட இருக்கவங்களாம் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுவான் அவன்? பயன், நீ படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் ஒரு வருஷம் இருந்தா தெரியுமா? அப்போ உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்துருக்கணும்டி. இப்போ திமிரு எடுத்து போய் ஆடிட்டு இருக்க. 28 வயசாயிடுச்சுடி. இன்னும் ஜேகே ஜேகே ஜேகே. முடியலடி. உன்னை பெத்த பாவத்துக்கு உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிறதா இருக்கு. உன் கூட பிறந்தவ தானடி அவளும். அவள் எவ்வளோ சந்தோஷமா அவள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. நீ ஏன்டி இப்படி கூடவே இருந்து எங்கள் உயிர் எடுத்துட்டு இருக்க? எங்கன்னா போய் செத்து தொலை. நான் ஏன் சாகணும்? எனக்கு என் ஜேகே இருக்கான். நான் என் ஜேகேயை பார்த்துக்கணும், அவன் குடும்பத்தை பார்த்துக்கணும். எங்கத்திரி இவ்வளோ இருமாப்பு பிடிச்சிட்டு போயிருக்க? அப்படின்னு அப்படியே வாயின 2 அரை அரைஞ்சிட்டு அவங்க போகிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி பேசலன்னா அவங்க கேட்கவும் மாட்டாங்க. பிரயோஜனமே இல்லை அவங்கக்கிட்ட எதுவும் எதிர்த்து சொல்லியும். அவங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லி கேட்குற இடத்துலையும் அவங்க இப்போ கிடையாது. ஸோ ஜேகே பற்றி என்ன பேசினாலும் அவங்க அம்மா இப்போ கடைசியில் வந்து நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு தான் நிற்பாங்க. அது எனக்கு பழகி போன ஒரு விஷயன்றதுனால அவள் அப்படியே விட்டுட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்து, காசு வச்சிருக்கியா? ஜேகே, நீ வேலைக்கே போகிறது இல்லடா. தினம் அந்த பொண்ணு வந்து காசு கொடுத்துக்கிட்டு இருக்குடா. காசு வச்சிருக்கியா இல்லையா? இல்லைடா என்கிட்ட. நீ சம்பாரிச்சு வேலைக்கு போய் என்கிட்ட காசாக கொடுத்துட்ருக்க. உனக்கு நான் காசு தரத்துக்கு தனியாக ஒத்த பொம்பளை உன்னை இவ்வளோ பெரிய ஆள் ஆக்கியிருக்கேன். அதுக்கு எங்கன்னா கொஞ்சமாவது பிரோஜனமாக இருக்கியாடா? அவ்வளோ படிக்க வச்சேன். கடைசியில் என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன வேலையை பார்த்து இவ பிள்ளைய வளர்த்தான்னு தெரிலன்னு சொல்லிட்டு போனாங்க. உன்னால. நீ பாத்தியே ஒருத்தி, அவளால். ஆனால் உனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. உனக்காக ஒருத்தி நாய் மாதிரி ராவும் பகலும் உழைச்சிக்கிட்டே இருக்கா. அது உன் கண்ணுக்கு தெரியல. இன்னும் விட்டுட்டு போனவளை நினச்சி குடிச்சு சீரழிஞ்சு மற்றவங்களையும் சாகடிச்சு எதுக்குடா நீ எல்லாம் உயிரோட இருக்க? உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டேன்.
இருக்குன்னா அதுக்கு மட்டும் பதில சொல்லு. அதை விட்டு இந்த மாதிரி பேசாத. அவளை நான் வெயிட் பண்ண சொன்னேன்னா என் மனசில் லூனாவை தாண்டி வேற எவளையும் என்னால் யோசிக்க முடியல. புரியுதா? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடா. சீக்கிரம் செத்தாச்சும் போ. அந்த பொண்ணுக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே வெளியே வந்து ஒயின் வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்கான். ஒயின் வேலைக்கு கிளம்பி வரா. இந்தா புடி. ஏய் இது பத்தாது. பத்தாதுன்னா அவ்வளோதான் இருக்கு என்கிட்ட. இன்னொரு 1000 ரூபாய் கொடு. ஜிக்கி வரையில் இன்னொரு 1000 ரூபாய் கொடுடி. இந்தா. எங்கே போகிற? நேற்று போன இடம் தான். நேற்று போன இடம் தான் முந்தா நேற்று சொன்னேன். ஆனால் வேற பப்பில் தானே இருந்தேன். மரியாதையாக எங்கே போகிறனாச்சும் சொல்லிட்டு போ. நேற்று போன இடத்துக்கு தான் போகிறேன். சும்மா கேள்வி கேட்காத. ஒரு வேன் வருது. அந்த வேனில் டே மச்சான் ஜேகே வந்துட்டேன்டா அப்படின்னு போய் ஏறி போயிடுறான். அந்த கும்பலோட சேர்ந்து போய் செம்மையாக சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். ஒரு நாளெல்லாம் சரக்கு ட்ரக்ஸு என்னென்னமோ பழக்கம் ஜேகேக்கு. இன்னைக்கு பையன் வீட்டில் இருந்து அவங்க அம்மா இப்படியே விட்டா இவ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு ஒரு பையனை பார்க்கறதுக்காக வர வச்சிருக்காங்க. அந்த பையனோட ஃபேமிலியும் வந்து உட்காந்துட்ருக்கு. பையன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜேகேவை கூப்பிடலாம் அப்படின்னு மேலே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, ஃப்ரெஷ்அப் மீன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நிம்மதியாக மூச்சு விடுறா ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா இறங்கி வரா. சரி ஜேகே போய் தேடுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடணும். அவன் இறங்கி வரப்போ கீழே ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்துருக்கு. பையன் நீங்கள் வா பையன், இவ தாங்க பொண்ணு. ஹாய். ஹலோ ஹலோ. ஹாய். என்னம்மா? இரு. பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? வயசு 28 ஆகுது. அழகாக இருக்காங்க ஆண்டி. எனக்கு ஓகே. என்னம்மா நடக்குதுங்க? பையன் அமைதியார். நான் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தம்பிக்கு பரவாயில்லன்னு சொல்லிச்சு. என்ன பரவாயில்ல? என்ன நடக்குதுங்க? ஜேகேவோட அம்மாவை வயனோட அம்மா கூப்பிட்ருப்பாங்க வர சொல்லி. ஸோ ஜேகேவோட அம்மா வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. வயன் அவங்கள பார்க்குறா. நீயாச்சும் சொல்லு என்ன நடக்குதுங்க? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி. எந்திருங்க. எழுந்துருங்கங்க. எல்லாரும் அப்படியே எந்திரிக்கிறாங்க. சாரி. கிளம்புங்க. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. வயன் என்னடி பண்ணுற? அமைதியாக இருடி. நீ அமைதியாக இருக்கியா? நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலனா மயிறு நீ இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு என்கிட்ட சொல்லு. நான் போயிடுறேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு வை, நானே செத்துருவேன். என்னை கொண்டுட்டு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். குடும்பமாக நல்லா இருக்கான்னு சொல்கிற பாரு உன் பொண்ணு, அவள் பெரிய சேர்த்து எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன். அப்புறம் குடும்பமாக போய் கம்பி என்னங்க ம் அப்படின்றா. என்னம்மா பொண்ணை வளர்த்துருக்கீங்க? அம்மா இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா என் வீடு வழங்கின மாதிரி தான் அப்படின்னு அந்த பையனோட அம்மா அந்த பையனை இழுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஒயனோட அம்மா செம்மையாக அடிக்கிறாங்க ஒயனை. ஒயன் அப்படியே கல் மாதிரி நிற்கிறா. ஏன்னா அவள் பல வருஷமாக வாங்கி வாங்கி அவளுக்கு மறுத்துருச்சு அவள் உடம்பு. சும்மா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப எரிச்சலாக ஆகுது நீ என்கிட்ட இப்படி இருந்தாலே. அம்மான்னு பார்க்குறேன், இல்லை மரியாதை அவ்வளோதான். எந்த வேலையில் இந்த ஜடத்தை பெற்று தொலைச்சேன்னு தெரியல. எல்லாம் உன் பிள்ளையால் வந்தது. ஆத்தாலும் பிள்ளைய என்ன பண்ணி மயக்கி வச்சிருக்கீங்களோ? நாய் உன் வீட்டு வாசலுக்கு காவல் காத்துட்டு சுற்றிட்டு இருக்கு. ஜெய், என்ன பொம்பளை நீ எல்லாம்? அவள் வாழ்க்கை இப்படி சீரழியுதே தெரியல. வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி வை. அவள் மனசு உன்னால மாற்ற முடியுதா? பார், அவங்கள திட்டுற வேலைலாம் வச்சுக்காத. உனக்கு மரியாதை அவள் தான். எங்க அந்த குடிகார நாயை கூப்பிட தானே போற? மா பார், வேணாம் விட்டுரு அப்படின்னு வாயின் வெளியே போய் செருப்பை போட்டுட்டு கிளம்பி போயிட்டா. போய் நேற்று போன பாருக்கு தான் போகிறா. ஜேகே அங்கே இல்லை. தேடுறா அந்த பார் ஃபுல்லாக. தேடிட்டு வெளியே வரப்போ வெளியே இந்த கார் பார்க்கிங் கிட்ட ஜேகேக்கு தரையில் படுத்து கிடக்கான் கையில் ஒரு பாட்டிலோட. ஒயன் வந்து ஜேகே வந்துட்டியா, எழுந்துரு. அவன் அப்படியே தள்ளாடி ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறான். வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு ஆட்டோவில் அவனை கஷ்டப்பட்டு ஏற்றுறா. இது ரெகுலராக அவள் இந்த டைமுக்கு ஜேகேவை தேடுறதுக்குனே ஒரு ஆட்டோ பேசி வச்சுருக்கா. ஸோ டெய்லி அவள் வீட்டுக்கு வந்தோடனே அவளோட வேலையே இந்த மாதிரி போய் ஜேகே எங்கே இருக்கான்னு தேடுறது தான். அந்த ஆட்டோ அண்ணாக்கு எப்படியும் ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய் மேலே ஆகிடும். ஏன்னா அடிக்கடி தேடி கூட்டிகிட்டு வரணும் ஜேகேவை. அவன் சொல்லிட்டு போகிற இடத்துல அவன் இருக்கவே மாட்டான். போய் கூட்டிட்டா. ஏமா வாயனு உன் வீட்டில் சொல்கிற மாதிரி அப்படின்னு அந்த ஆள் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கண்ணாடி வழியாக முறைக்கிறா. சரிம்மா சரிம்மா விடு.
என் அம்மா கேட்க சொல்லிச்சா? இல்லைம்மா நானாக தான் சாயந்தரம் வீட்டாண்ட வந்தால பார்த்தேன். ஏம்மா இன்னும் அப்படி உனக்கு என்னதாம்மா ஆச்சு? அது அப்படின்னு வயன் ஃப்ளாஷ்பேக் வந்து அந்த டிரைவர் கிட்ட சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இப்போது ஜேகே, வயன், லூனா இவங்க எல்லாரும் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. வயனுக்கு ஜேகேவை 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ரொம்ப பிடிக்கும். செம்ம க்ரஷ்ஷு. நான் க்ரஷ்ஷு அப்படி ஒரு க்ரஷ்ஷு பக்கத்து வீடேன்றதுனால அப்போத்துலேருந்தே க்ரஷ்ஷு. எல்லாருக்கும் ஒரே ஏஜ் தான். ஓகே, 28 தான். ஸோ வயன் ஜேகே உயிராக பார்த்துப்பா, எல்லாமே பண்ணுவா ஜேகேக்கு. ஜேகே 12th லூனாக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். லூனா அப்போ தான் 12th தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பா. ஸோ அவளை பார்த்ததும் ஜேகேக்கு பிடிச்சி போய் லவ் அப்படி இப்படின்னு சுற்றிருப்பாங்க. ஸோ 12th ஆரம்பிச்சு இவங்க காலேஜ் முடிச்சு ஜேகே ஒர்க்குக்கும் போனா. ஒர்க்குக்கும் லூனா வந்தா. அப்படியே என்ன ஆகுதுன்னா, லைட்டாக ஜேகே வந்து தசை மாறுற மாதிரி ஒரு ஃபீல். லூனா கூட சேர்ந்து ட்ரக்ஸு இந்த பழக்கம்லாம். லூனா கொஞ்சம் ஒரு ரிச் கேர்ள். ஸோ அதனால அவ கூட சேர்ந்து நிறைய பேட் ஹேபிட்ஸ் வந்து ஜேகேக்கு வந்துச்சு. லூனா என்ன பண்ணுறா, ஒரு நாள் ஒரு 22 இருக்கும். அது அப்போ, ஜேகே, சொல்லு லூனா, என் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நீ வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசு அப்படின்னு கூப்பிடுறா. ஜேகேவும் போய் பேசியிருப்பான். அவங்க அப்பா லூனா முன்னாடி ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தனியாக ஜேகேவை ஆள் வச்சு அடிச்சிருப்பாங்க செம்மையா. லிட்ரலாக ஜேகே ஒரு 6 மாதம் அப்படியே பெட் ரிடன் ஆகுற மாதிரி அடிச்சிருப்பாங்க. அது முடிச்சு போனா. ஜேகே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகி லூனாவை பார்க்கறதுக்காக போகிறான். பார்க்கறதுக்காக போனா லூனா அங்கே வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவளுக்கு. அதுக்குள்ள அந்த ஆள் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா. லைக் லிட்ரலாக 6 மாதம் அது அவளுக்கு கல்யாணம் வந்து ஜேகே வந்து அடித்து போட்ட அந்த ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து நடந்திருக்கும். ஸோ அவளுக்கு கல்யாணம் ஆகி 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அவள் ஹஸ்பண்டோட அவள் வந்து லைஃப் லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவள் உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பா. பட் அவளுக்கு இந்த ஸ்மோக், ட்ரிங்க், ட்ரக் இந்த ஹேபிட்ஸ்லாம் ஜாஸ்தி. அவள் ஃபேமிலி பழக்கமே அது. ஸோ அவளுக்கு அது அப்படியே இருந்திருக்கும். இந்த மாதிரி ஜேகே வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் லூனாக்கு ஃபோனோ காலோ எதுவுமே பண்ணாத ரீசன்னால லூனானாலே ஒன்றும் பண்ண முடியல. அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஃபேமிலியை எதுக்கும் எதிர்க்க முடியல. அவங்க அப்பா நீ பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உனக்கு சொத்து அப்படின்லாம் சொல்லி நல்ல பிரெயின் வாஷ்லாம் பண்ணி அவன் வீடை பார்த்தியா, அவன் வீடே இவ்வளோண்டு தான் இருக்குது, இந்த வீட்டில் போய் நீ எப்படி வாழ்வ சொல்லு, இங்கே பாரு உன் பெட்டை பாரு, உன் பெட்ரூமை பாரு, உன் பெட்ரூம் தான் அவனோட மொத்த வீடே, நீ எப்படி அந்த வீட்டில் போய் வாழ்வ அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி அவன் மனசை மாற்றி அவளுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவன் போய் பார்த்து அவள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கா. அதை வேற பார்த்துட்டு அப்போ ஆரம்பித்தவன் தான் அவ கூட சேர்ந்து ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு. ஒரு 1 இயர் கிட்ட வயன் வந்து இந்த போய் அவனை கூட்டிகிட்டு வருது அப்படிலாம் எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் போய் அவனை தேடி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. ப்ளஸ் லூனாவோட ஃபாதர் ஜேகேவோட அம்மாவையும் வந்து அந்த ஜேகே போய் அந்த அடி வாங்குறான்ல, ஜேகே அவங்க அம்மாவோடவே தான் போயிருப்பான். அதப்போ அவங்க அம்மாவையும் பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. நீ தனி பொம்பளை தானே, என்ன வேலை செஞ்சு உன் பிள்ளைய நீ வளர்த்துருப்பேன்னு எங்களுக்கு என்ன தெரியும், அவன் உன் புருஷனுக்கு பிறந்தவன் தானா அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டிருப்பாங்க. ஜேகேவும் அமைதியாக வந்திருப்பான். ஒரு நாள் குடி போதையில் வாயன் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறா. அப்போ அவங்க அம்மா கத்துறாங்க அவனை. அவன் என்ன பண்ணான், அந்த ஆள் சொன்னது கரெக்டு தானே, நீ அவன் கூட படுத்து என்ன பற்றியோ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். இதை வயனும் வெளியே இருந்து கேட்டுட்டு 2 பேருக்குமே அந்த ஒரு இதுவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வயன் மட்டும்தான் ஜேகேவை இப்படி கூட்டிகிட்டு வந்து போகிறது வர்றது இதெல்லாம் அவங்க அம்மா ஜேகேவை அடியோடு வெறுத்துட்டாங்க. வெறுத்துட்டாங்க மீன்ஸ் ஒரு மாதிரி சலிச்சு போச்சு. சி நீயும் என்னை இப்படி தான் நினச்சிட்டியா அப்படின்ற மாதிரி. வாழ்ந்ததே உனக்காக தான், ஆனால் நீ என்னை இப்படி நினச்சிட்ட, ஏதோ வயனுக்காக நீ நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் அந்த டிரைவர் கிட்ட சொல்லி வயன் முடிக்கிறா. ஜேகே அப்படியே வயன் மடியிலேயே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். ஓகே, இதோட இதை முடிச்சுக்கலாம். ஹாய் ஹலோ, நம்ம இன்னைக்கு ஜேகேவோட மை ஏஞ்சல் 1 ஷாட்டாக போடுறேன்னு சொன்னேன். அது இப்போ 2 ஷாட் ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு நான் வந்து இனிமேல் 1 ஷாட்டாக 2 ஷாட்டானே சொல்லவே போகிறதில்ல. ஸோ நம்ம அப்படியே இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட்டாக நான் எதோட முடிச்சுப்பேன்னா, வாயன் அந்த டிரைவர் கேட்டிருப்பாரு, அப்படி என்னதாம்மா இவனுக்கு பிரச்சனை, நீயும் இவ்வளோ வருஷமாக பின்னாடியே சுற்றுற, இன்னும் இந்த பையன் உன்னை மதிக்கவே மாட்டானேன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு வாயன் ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் சொல்லியிருப்பா. ஜேகே அப்படியே அவன் பாடிக்கிட்டே தூங்கியிருந்திருப்பான். ஓ, இப்போ ஆட்டோ வந்து வீட்டு வாசலில் நிற்கிது. நின்ன உடனே வாயன், ஜேகே ஜேகே, எஞ்சிக்கோ
அப்படின்றா. ஜேகே அப்படியே பொறுமையாக தள்ளாடி அவள் ஷோல்டரை பிடிச்சிக்கிட்டு அவளையும் ஆட்டி அவனும் ஆடி ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வராங்க. அண்ணா நாளைக்கு தரேண்ணா. ம் சரிம்மா. அப்படின்னு டிரைவர் போயாச்சு. டிரைவர் போனதும் பையன் ஜேகே கூட்டிகிட்டு வந்து அவன் ரூமில் போடுறா. ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். அப்படியே ஜேகே பக்கத்துலேயே உட்காந்துட்டா. லோனா லோனா ஏன்டி என்னை விட்டு போனேன்? இன்னொருத்தனை அவ்வளோ ஈஸியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டல. நான் குப்பை மாதிரி ஆயிட்டேனா? லோனா லோனா. ம். அப்படியே ஜேகே என்னென்னமோ குழம்பிக்கிட்டே படுத்திருக்கான். அவன் எனக்கு அதெல்லாம் கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்படியே திரும்பி ஜேகேயோட ஃபேஸில் கை வச்சு, சங்கோக்கா உன்னை விட்டு போனதை பற்றி இவ்வளோ யோசிக்கிற? நீ தான் என் உலகம், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை பற்றி என்னைக்காச்சும் நீ யோசிச்சிருக்கியா? யோசிக்க வந்துருக்கா? நீ எப்போ டேபிளாக இல்லையோ அப்போல்லாம் தான் நான் கூடவே இருக்கேன். நான் ஒருத்தர் இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் கூட இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீ நல்லா ஆயிட்டணும். ஆனால் சீக்கிரம் நல்லா ஆயிடுடா. உன்னை இப்படி பார்க்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப முடியவே இல்லை ஜேகே. லிக்கிது உன்னை இப்படி பார்க்க நான் பார்த்த ஜேகே மாசா ஸ்டைலா அப்படியே அவன் ஹேரை ஃபில் பண்ணிட்டு அந்த பேகை தூக்கி மாட்டிட்டு அது ஷோல்டர்லேயும் இல்லாமல் கையிலையும் இல்லாமல் ஒரு மாதிரி அரை குறையா மாட்டிக்கிட்டு ஜாலியாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து போன பையனை ஒன்று பார்த்தேன். அப்புறம் வண்டியில் பறக்கிற பையனை பார்த்தேன். இப்போ கூடியிலே மிதக்கிறவனா பார்த்துட்ருக்கேன். சீக்கிரம் சரியாயிடுச்சேக்கே. உன் கூட நான் வாழணும்னு நீ விரும்புகிறனா கூட பரவாயில்ல. நீ சரியாக எனக்கு அது போதும். உன்னை எப்படி நிறுத்த போகிறேன்னே தெரியல ஜேகே. பயமாக இருக்கு உனக்கு எதுவும் ஆயிடுமா. எனக்கு நீ வேணும் உயிரோட. ப்ளீஸ். நான் அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஃபீல் பண்ணிவிட்டு அவள் எந்திரிச்சு வெளியே போகிறா. அவள் வெளியே போய் ஒரு 2-3 மினிட்ஸில் ஜேகே வயன் எப்பவுமே என் கூடவே இருக்கிறதுக்கு ஒன்று நான் லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்றைக்குமே மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் வயன் அப்படின்னு குழம்புறான். ஜேகே மனசுல வயன் ஏதோ ஒரு ஆழ் மனசுக்குள்ள வயன் ஒரு கேரக்டர் செம்ம ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருக்கு. எப்போவுமே நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு. அதையும் அவன் குழம்பியிருப்பான். அவள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தானா இப்போ இவன் குழம்புதையும் சேர்த்து கேட்டு சந்தோஷப்பட்டு போயிருந்திருப்பா. பட் அவள் லூனாவை பற்றி பேசினதுமே போயிருப்பா. ஸோ அப்படியே அவள் கீழே போய் அந்த ஆட்டோ டிரைவருக்கு காசு கொடுத்துட்டு அவள் வீட்டுக்கு போகிறா. அவன் அம்மா வாசல்லே இருக்காங்க. அவன் கூட்டிகிட்டு வந்தது, அவனை கொண்டு போய் விட்டுட்டு வர்றது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. இங்கே பாரு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நீயும் பேசி கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு உள்ள போகிறான். அவங்க அம்மாவுக்கு பைத்தியம் பிடிக்குது. நம்ம பொண்ணு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அவங்களால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அவள் வாழ்க்கை எப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் சம்பாதிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ஜேகே 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 அப்படி அவன் என்ன தாண்டி பண்ணான்ற மாதிரி இருக்காங்க அவங்க. பையனை தான் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். பொட்டாட்டின்னு ஒருத்தி வந்தா குடிக்கிறதுலாம் நிறுத்தவாது செய்வான். எனக்கு என் பொண்ணு புருஷன் குழந்தைங்களோட சந்தோஷமாக வாழணும். அதை நான் பார்க்கணும். நாளைக்கு கதையாவது முதல்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு அவங்க அம்மா ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பையன் எழுந்திரிச்சு வீட்டு வேலை பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி சண்டே, ஸோ ஆஃபீஸ் லீவ். ஜேகே நைட்டு செம்ம போதை. ஸோ ஜேகே எந்திரிக்கவே இல்லை. ஜேகேவை கூட்டிகிட்டு போகிறான். அந்த வேன் வந்திருக்கும், ஆனால் ஜேகே இறங்கி வந்திருக்க மாட்டான். என்ன இன்னும் காணும்? ஏமா சொல்லுங்க. ஜங்குக் எங்க? உங்க கூட தானே நிற்பான் தானோ. அவன் நேற்று நிறைய எடுத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன். இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஓ சரி சரி, வந்தானா வழக்கமாக போகிற இடம் அப்படின்னு சொல்லு. எந்த இடம்? அவனுக்கு தெரியும். சரி. சிவனுங்க வாயிலேருந்து எங்கே போகிறானுங்கன்னு வாங்கலான்னு பார்த்தா போதையிலனாலும் தெளிவாக இருக்கானுங்க. அந்த நாய் எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது போல். ஸோ வயன் அப்படி பேசிக்கிட்டே ஜிகேக்கு கஞ்சி காய்ச்சி எடுத்துகிட்டு வரா. வயனுக்கு ஃபோன் வருது. வயன் வந்து ஜிகேவை எழுப்பலான்னு அவன் பக்கத்தில் அந்த கஞ்சி வச்சுட்டு அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறா. சொல்லுவி, என்ன பண்ணுற?
ஜேகேக்கு கஞ்சி கொடுக்கலாமா? சாரிடி, நேற்று என்னால் வர முடியல. பரவாயில்ல வி, உனக்கு ஒர்க் வந்திருக்கோம் அதனால தானே. ஒரே ஒரு நிமிஷம் இரு. அப்படின்னு ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டாங்க வச்சுட்டு அவள் அப்படியே ஜேகேவோட தலையை கோதி கொடுத்துட்டே வீக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. வயான் சொல்லுவி. ஜேகே உனக்கு வேணாடி. அவள் அப்படியே ஜேகே தலையை கோதுறதா ஸ்டாப் பண்ணுறா. என்ன சொன்ன? நான் உன்னை ரொம்ப நாள் பண்ணுறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம். எனக்கு நீ தினம் ஜேகே போய் பார்க்குறது இதெல்லாம் கொஞ்சமாக பிடிக்கவே இல்லை. எனக்கு நீ வேணுமா என் ஒன்று மாதிரி ஒரு நல்ல பொண்ணை என்னால் மிஸ் பண்ண முடியாது. நீ ஃபோனை வச்சுட்டு போறியா? ஓன் எல்லாருக்கும் சொல்கிறது தான் உனக்கும். என் ஜேகே என் லைஃப்பில் வேணான்னு யாருன்னா சொன்னீங்கன்னா அவங்க யாருமே எனக்கு வேணாம். இவ்வளோ தான் வி என் லைஃப் அப்படின்னு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அவள் அப்படியே ஜேகே பக்கத்துலேயே படுத்து ஜேகே டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஜேகே அப்படியே சினிங்கிட்டு அவள் மேலே கையை போடுறான். கையை போட்டு ஹக் பண்ண மாதிரி அவள் தலை ஜேகேயோட செஸ்ட்டில் இருக்கு. ஜேகே அப்படியே அவனோட கண்ணை திறக்கிறான். அடே என்னால் நீ ரொம்ப கஷ்டப்படுற. உனக்கு நான் வரலாம். உன்னை நான் இன்னிலேருந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு அவனோட கண்ணை அப்படியே அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே மறுபடியும் கண்ணை மூடிட்டான். வாயனோட உடம்ப அவனோட உடம்போட வச்சு அழுத்திக்கிறான். வாயனுக்கு லைட்டாக மூச்சு முட்டுற மாதிரி இருக்கு. லைட்டாக ஜேகே தள்ளிட்டு எந்திரிக்கிறா. அழகு சீக்கிரமாக பழைய மாதிரி ஆயிடு. ஜங்குக் ஜங்குக் ஏஞ்சிக்கோ ஜங்குக். போ ஜங்குக் எழுந்து ஜங்குக். ஏய் சொன்னா உனக்கு புரியாதா? இங்கே வராதன்னு எவ்வளோ டைம் சொல்கிறேன். போய் தொலை. எல்லாருமே அப்படி பண்ணி நான் என்ன தான் ஜங்குக் பண்ணுவேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கேனா? என் கூட வாழணும் ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கேனா? எதுவுமே இல்லையடா. ஜஸ்ட் நீ நல்லா ஆகணும் தானடா உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு நான் மட்டும் எஃபோர்ட் போட்டால் போதுமாடா? உன் சைடில் நீ எந்த எஃபோர்ட்டுமே போட மாட்டியா? ப்ளீஸ்டா. முடியலடா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜேகே. அதுக்காக நான் எவ்வளோ விஷயத்த தாங்குறேன்னு உனக்கு தெரியுமா? என்ன பாரு இங்கே பாரு அப்படின்னு அவனோட 2 ஃபேஸையும் கப் பண்ணுறா. ஜேகேக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் உதுருது. கையெடு கையிறி. ஜங்கு என்ன ஜங்குக்கு மயிரேன்னு என்ன வேணும் உனக்கு? ஆ என்ன ஹீரோயிசமா? அவன் கூட யாருமே இல்லாதப்போ அவன் கூட நான் இருந்தேன் அப்படின்னு காட்டுறதுக்காகவா? இல்லை குடி போதையிலேருந்து ஒருத்தனை காப்பாற்றிட்டேன் அப்படின்ற பெருமைக்காகவா? இதில் எனக்கு என்னடா பெருமை இருக்குது? ஒரு மயிரும் இல்லைல்ல. அப்போ கிளம்பி போ. பத்தா சும்மா வந்து முன்னாடி நிற்காத. எனக்கு எரிச்சலாக அது காலையில் மூஞ்சில் முடிச்சா. ஜங்குக் பார் நீ என்னை ரொம்ப சிறுப்பேற்றிட்டுருக்க. ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ஒரு எல்லை இருக்குது. போயிடு ஓ. உனக்கு உண்மையிலேயே மேலே அக்கறை இருக்குன்னா என்னை பார்க்க வராத. இன்னைக்கு வேணா நான் போகிறேன். அதை ஒன்று பார்க்காம என்னால் இருக்க முடியாது. நீ குஷ்டு சாவு. என்னையும் சேர்த்து சாவடிச்சிடு. நான் வருவேன். தினம் வருவேன். தினம் உங்ககிட்ட பேசுவேன். உன்னை விட சொல்லி கேட்பேன். அதெல்லாம் விட்டுட்டு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு கேட்பேன். உன்னால் முடிஞ்சா உங்ககிட்ட நான் பிச்சையாக கேட்குறேன்னு கூட நினச்சிக்கோ. ஆனால் நீ இதுக்கப்புறம் ஹெல்த்தியாக இருப்பியானே தெரியல. அவ்வளோ கெடுத்துட்ட உடம்ப. இன்னும் இன்னும் நாசமாக போகாமல் இரு. எனக்கு அது போதும். ப்ளீஸ். ஏ வெளியே போ அப்படின்றான். வயனுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஏதோ நாயை தேத்துற மாதிரி. அவள் எந்திரிச்சு பொறுமையாக நடந்து போகிறா. ஜேகேக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவள் போனதுக்கப்புறம் என் லைஃப்பில் நீ வேணாம். இதுக்கப்புறம் நான் திருந்தியும் கூட வாழ்ந்தா கூட நோயாளியாக தான் வாழ்வேன். காலம் முழுக்க நீ என்னை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். உனக்கு நான் வாழ்க்கை இல்லாமல் போயிடும். வீ கூட ஃபோனில் பேசினான் பார். கல்யாணம் பண்ணி கொடின்னு. அவனை மேலே நல்லவனா என் விட்டு எனக்காக வந்திருக்க. அவன் கூட வாழ்ந்தால அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. அந்த பையன் உன் பின்னாடி சுற்றுறான். நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்க. போடி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு.
என் வாழ்க்கை போயிடுச்சு. நானே நாசனம் பண்ணிட்டேன். 6 வருஷம் நான் குடிச்சது, எடுத்துக்கிட்டது எல்லாம் சேர்ந்து என்ன தினம் என்ன நம்ப பண்ணது அப்படியே என் மண்டைக்குள்ளே ஏதோ புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் விட்டு உங்ககிட்ட திருப்பி வந்தால் கூட ஒரு 4-5 வருஷத்தில் மறுபடியும் என் உடம்பு சரி பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு நான் குடிச்சே செத்து போயிடுவேன். எனக்கு நிம்மதியாக இருக்காது என் கூட இருந்தா அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் எங்கேயுமே போகல, குளிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஜிகேயோட அம்மாக்கே இது செம்ம ஷாக், என்ன இவன் எங்கேயுமே போகல அப்படின்னு. நைட்டு அவ்வளோ குடிச்சிருப்பான் நாய் அப்படின்னு அவங்க போய் சமைக்கிறாங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க. அவங்க இந்தப்பா ஜிகே சாப்பிடு அப்படிலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் சொன்ன வார்த்தை அந்த மாதிரி. அவங்க மேலே ஏறி வராங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கறதுக்காக. வந்தாங்க. ஜிகே அப்படியே படுத்துட்டு விட்டதே பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக், ஜங்குக் என்ன ஏந்திரு, என்ன நான் அவன்கிட்ட சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காத. எனக்காக நீ இதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாக வாழலாம்ல. உன் வாழ்க்கையை நீ இழந்துட்ட, அவ்வளோதான். உன் லைஃப்பை நீ அடிச்சிட்ட மொத்தமாக. உனக்கு லூனா மேலே இருக்க கோபத்தில் உன் வாழ்க்கை நீ அறவே அழிச்சிட்ட. உன் எனக்காகவாது நீ வாழலாம்ல. ஜேகே அப்படியே அவங்க அம்மா பார்க்குறான். இங்கே பாரு, சாரி, நான் நிறைய பேசிட்டேன். ஆனால் இது விஷயமா என்கிட்ட இனிமேல் வந்து பேசாத. நான் சீக்கிரம் செத்துருவேன். அவங்க மாதிரி இது கஷ்டமாக இருக்குது. அவன் வாழ்க்கையை சேர்த்து என்னால் கெடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. அவன் என்ன சந்தோஷமாக நிறைய வருஷம் வாழணும். எனக்காக அழுது அவன் வாழ்க்கை போனதெல்லாம் போதும். புரியுதா? புரியுது ஜேகே, போ அப்படின்றான். அவங்க அம்மா வெளியே போய் அவங்களும் ஒரு பக்கம் உட்காந்து அழுகுறாங்க. வயன் இங்கே அவள் வீட்டில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஜேகே இப்படி ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி என்ன பண்ணணுன்னே தெரியல ஜேகேக்கு. ஒரு மாதிரி ரொம்ப கொலாப்ஸ்டாக ஆகுது அவன் பிரெயின். அவனுக்கு கிளம்பி போகணும்னு தோணுது. ஜேகே அப்படியே தள்ளாடிட்டே இறங்கி வரான். ஜேகே எங்கே போகிறேன், நான் எங்கே போவேன், தள்ளு அப்படின்னு வெளியே வரான். வயன் அவள் வீட்டிலேருந்து கடைக்கு போகிறதுக்காக கரெக்டாக அப்போ தான் வெளியே வந்திருப்பா. ஜேகே வெளியே போகிறத பார்க்குறா, பின்னாடியே ஓடுறா. ஜேகே என்ன, நான் கடைக்கு போகிறேன் சரியா, எனக்கு வர வேலை இல்லையா, ஓ ஜேகே ப்ளீஸ் வா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். அவன் வயனோட கண்ணையே பார்த்துட்டே சரி வரப்பா அப்படின்றான். வயனும் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போய் உள்ளே வாங்கிட்டு வெளியே வரா. ஜேகே அங்கே தான் நின்றுட்டுருக்கான். வாங்கிட்டு வந்துட்டேன், தேங்க்ஸ் எனக்காக வந்ததுக்கு அப்படின்னு. வயன் அப்படியே அந்த பேக்கை பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கா. ஜிகே சுற்றி சுற்றி பார்த்துருப்பான். ஆப்போசிட்லேயே லூனா அவளோட ஹஸ்பண்டோட காரில் உட்காந்து அவரை அடித்து அடித்து பேசிகிட்டு இருக்கா. ஜிகேக்கு அதை பார்த்ததும் செம்மையாக வெறி ஆகுது. வயன் கரெக்டாக அப்போ தான் ஜேகேயோட கையை பிடிச்சிருப்பா. ஜங்குக்கா போலானமான்னு கேட்டேன். ஜிகே வயனோட கண்ணையை பார்த்துட்டு ம் ம், 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 ஜேகே அப்படின்னு பிடிச்சி தள்ளுறா. என்ன பண்ணுற, இன்னொரு மொத்தம் கூட. ஜேகே இப்போ நிமிர்ந்து பார்த்துருப்பான். லூனா ஜேகேவை பார்த்துட்டா. கரெக்டாக வயன் ஜேகேவை தள்ளினப்போ பார்த்துருப்பா. ஜேகேவை லூனாவை பார்த்துட்டு தான் புல் பேக் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ பார்க்குறான்றது ஜேகே தெரிஞ்சதும் வயன் ஒரு மொத்தம் கூடன்னு. என்ன பண்ணுற நீ, ஒரு மொத்தம் கொடுத்தா நான் இப்போ உன் கூட வீட்டுக்கே வந்துடுவேன். ஒரு மொத்தம் கூட, உடனே கூட. வயனும் எங்கி ஜேகேக்கு அப்படியே பொறுமையாக கீழே இறங்குறா. போகலாமா, வா பேக்கை கொடு அப்படின்னு அந்த பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு வயன் கை பிடிச்சிட்டு கட கட கடன் நடக்கிறான். லூனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் அதை பார்த்ததும். ஜிகே வீட்டுக்கு வந்துட்டு இந்தா. ஜிகே அப்படியே அவன் வீட்டுக்குள்ளே போயிட்டான். அவனுக்கு லூனா பார்த்தா ஞாபகமே இல்லை. வயனுக்கு கொடுத்த முத்தம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அந்த முத்தத்தை பார்த்தா என்ன இருந்திருப்பா அவ. அப்படி ஸ்லோவா வயனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அழகாக இருக்கா, தேவதை மாதிரி குட்டியா. எப்படி அந்த தூக்கிட்டு வரானே தெரியல. தினம் தூக்கிட்டு வந்து எங்கே போட்டு. நீ ஸ்ட்ராங்கு தாண்டி, செம்ம பொண்ணுடி நீ. அந்த வேலைக்கு அவளாலே வர முடியாது. இதில் சொல்லுவாங்களே,
வைரத்தை கையிலே வச்சுன்னு எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சுன்னு அந்த மாதிரி தான் உன்னை பக்கத்துலேயே வச்சுன்னு அந்த நாயை போய் லவ் பண்ண போல. அதனால நான் நிஜமாக லவ் பண்ணியிருக்கேன்டி. ரொம்ப வலிக்குது. இன்னைக்கு கூட அவளை பார்த்தப்போ உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தோணவே இல்லை. அவளை வெறுப்பேற்றணும், அவள் வெறுப்பாகணுன்றது மட்டும்தான் தோணுச்சு. அந்த ஒரு மொத்தம் உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும்னு எனக்கு தெரியண்டி வாயன். மன்னிச்சு. என் ஜெய்கே எனக்காக பண்ணுறான்னு நினச்சிருப்பேன். ஆனால் அது நான் உனக்காக பண்ணல. அது ஒரு வெறி, ஒரு கோவம் எவ்வளோ ஒருத்தி மேலே இருந்தது. அதை உன் மேலே காமிச்சிட்டேன். சாரி சாரி. ஸோ இந்த பாட்டை நம்ம இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். ஓகே, இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படியே நான் எஃப்எஃபாக டெவலப் பண்ணவா அதையே சொல்லுங்கள். ஓகேயா? இல்லை இப்படியே முடிச்சிக்கலாம்னா நெக்ஸ்ட்டு 1 பார்ட் இல்லை 2 பார்ட்டில் அப்படியே முடிச்சிடுவேன். இது எஃப்எஃபாக கண்டினியூ பண்ணவான்னு சொல்லுங்கள். ஹாய் ஹலோ, நம்ம இன்னைக்கு ஜேகேவோட மை ஏஞ்சல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எத்தனாவது பாட்டு? பார்ட் 3. நம்ம லாஸ்ட்டாக இதோட இது முடிச்சிருப்பேன்னா ஜேகே வாயனுக்கு கொடுத்த அந்த கேஸ் வாயனுக்காக இல்லை, லூனா மேலே இருக்க கோவத்தில் தான் கொடுத்தேன், சாரி டி வாயன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவன் ரூமில் தனியாக உட்காந்து இருந்திருப்பான். அதோட முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு 5-6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 9 o'clock ஆகுது. வாயன் இதுக்கும் வீட்டில் இருக்கானான்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி வரா. வந்து அவள் ரூமில் பார்க்குறா, யாருமே இல்லை. எங்க அவன் நீ வந்து விட்டு போன 2 hours கிளம்பி போயிட்டான். எங்கே போனான் தெரியல. காசு நான் கொடுக்கல. காசு கொடுக்கலன்னா அவன் எங்கே போகணும்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி என்னை படுத்துறீங்க அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்து? நான் என்னடி பண்ணுவேன்? என்கிட்ட அவன் எதுவும் கேட்கவும் இல்லை. எங்கடா போகிறேன்னு கேட்டேன். நான் சீக்கிரம் செத்துருவேன் அப்படின்ட்டு போகிறான். என்ன பண்ண சொல்கிற? என் பெத்த புள்ள உசுரை கொடுத்து வளர்த்தேன். அது வாயால் நான் சாவ போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ கேட்குறதுக்கு அப்படியே காதெல்லாம் வலிக்குதுடி. நெஞ்சு வலி வந்து நான் முதல்ல செத்துடணும் அவனுக்கு முன்னாடி. அவன் இப்போ குளிக்க ஆரம்பிச்சு என் வாழ்க்கையில் நான் அதிகமாக பேசின வார்த்தையே செத்துடணுன்றதா தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. நான் இன்னும் என்ன பண்ணால் அவன் மாறுவானே எனக்கு தெரியல ஆண்டி. முடியல. அவனை நான் செமையாக நினைக்கவே இல்லை. ஆனால் அவன் அப்படி நினைக்கிறேன்னு அவன் நினச்சிக்கிறானா என்ன? என்கிட்டயே வரக்கூடாதுன்ற பிளானா? வாயினுக்கு கரெக்டாக அப்போ ஃபோன் வருது. ஹலோ டே, தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாத, மரியாதை அவ்வளோதான். வாயன் ஜங்கோக்கு இங்கே தான் இருக்கான். வரியா? எங்கே இருக்கான்? என்னோடய ஆஃபீஸ் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு கஃபே இருக்குது, அதில் தான் உட்காந்துருக்கோம் 2 பேரும். சரியா? நான் இதோ வரேன், இதோ வரேன். வாயன் தனியாக வருவியா? அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வாயன் காலை கட் பண்ணிவிட்டு வேகமாக போகிறா. எங்கடி போகிறா? வர உன் பையன் எங்கே இருக்கான் கண்டுபிடிச்சா வர அப்படின்னு வேகமாக போகிறா. அவள் வந்து அந்த கஃபேல ஒரு மாதிரி வேர்த்து போயிருக்கு. அது ரொம்ப தூரம் கிடையாது அவள் வீட்டிலேருந்து. ஸோ ஆட்டோக்கு வெயிட் பண்ணாமல் அவள் நடக்கவே ஆரம்பிச்சிருப்பா. ரொம்ப ஸ்பீடாக நடந்தே வந்துருப்பா ஒரு 20 minutes. ஏன் வீட்டிலேருந்து வந்த? என்ன சொன்னேன் என்கிட்ட? உன் கூடவே வீட்டுக்கு வந்துருவேன்னு என்ன சொன்னேன்? ஏன் ஏன் வந்த? ஏன் நீ இப்படி பண்ணுற? உனக்கு என்ன பிடிக்கவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. என் கூட நீ வாழணும்னு கூட அவசியம் கிடையாது. நீ குடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு ஒரு மனுஷனா மாறி எனக்கு அது போதும். அப்போ சுற்றி யார் இருக்கா என்ன எதை பற்றியுமே யோசிக்கல. அங்கே இருக்க எல்லாருமே அவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே அந்த டேபிளை பார்த்துட்டு இருக்கான். வாயனை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு இங்கே வந்த? எதுக்கு உன்னை பார்க்க வந்தான்? உட்காருவான், எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு ஜேகே பக்கத்தில் உட்காடுறா வாயன். ஜேகே சேர் தள்ளி போட்டு உட்காடுறான். இந்த ஒரு சீட்டு உட்காரணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, புரியுதா? எனக்கு அவன் பக்கத்தில் உட்கார விருப்பம் இல்லைன்றதுனால தான் உன் பக்கத்தில் உட்காந்து. அவ்வளோதான். ரொம்ப ஓவராக எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இங்கே வந்த என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. வாயன் என்ன? நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், எனக்காக நீ அதை பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லு. நீயும் டேவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க வாயன். என்ன சொன்ன? நீயும் டேவும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. வாயன் அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கா. சைடில் உட்காந்துருக்கா. ஸோ திரும்பி பார்த்துட்ருக்கா. என்ன வாயன்? இது என்னோட கடைசி ஆசை வாயன். என் லைஃப்பில் நான் ஆசை ஒரு விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டு பல வருஷம் ஆகுது. இதான் என்னோட கடைசி ஆசை, நிறைவேற்றுறியா அப்படின்னு வாயனை பார்க்குறான். வாயன்
அவள் எந்திரிச்ச ஃபோர்ஸுக்கு அந்த சேரே கீழே விழுந்துச்சு. எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஒரு 10 15 பேர் இருக்காங்க. எல்லாருமே லிட்டரலாக அவளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிகேவை பொலீர்னு அரைறா. என்ன கடைசி ஆசையா? ஏன் இன்னைக்கு ராத்திரியே சாவ போறியா? ஜிகே அப்படியே அமைதியாக இருக்கான். உன் கடைசி ஆசையை நிறைவேற்றி கிட்ட கேட்குறேன். எனக்கு இருக்க ஒரே ஒரு ஆசை, நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுன்றது தான். நீ என் கூட வாழ்றியே இல்லையோ, நீ நிம்மதியாக வாழணுன்றது. உன்னால் அதை கூட எனக்காக பண்ணுவ. ஆனால் நான் நீ கேட்டதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துருவேன். கல்யாணம் பண்ணி வச்சேன்னு வையேன், அந்த வாழ்க்கை அவந்தோ நரகம் எந்தோ நரகம். புரியுதா? புரியுதா? உனக்கு என்ன? உன் பின்னாடி நான் சுற்றுறது உனக்கு பாரமாக இருக்கு அதானே? இனிமே நான் வரல. அன்னைக்கு என் வாழ்க்கை நீ இப்படி முடிவு பண்ணாத. நான் கல்யாணம் பண்ணிப்பேன், பண்ணாமல் போவா, அது என் வாழ்க்கை. உனக்கு என்ன? நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறது என் தப்பு, அப்படி தானே? பாரு ஜேகே, உன்னோட பாஸ்ட் அது முடிஞ்சு போச்சு. அதை நினச்சி குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு, உன்னை சுற்றி இருக்க எல்லா வாழ்க்கையும் அழிச்சிட்டு என்ன பண்ணலான்னு இருக்க? ரொம்ப அசிங்கமாக இருக்கு தெரியுமா? உன்னால நான் எந்த இடத்துக்குலாம் போகக்கூடாதோ அத்தனை இடத்துக்கும் நான் போயிருக்கேன் உன்னை கூட்டிகிட்டு வர்றதுக்காக. உனக்கு தெரியுமா, எத்தனையோ டைம் உன்னை அன்கான்ஷியஸாக கூட்டிகிட்டு வரப்போ நீ இருக்க பப்ளிக் எவனோ எங்கெங்கேயோ தொட்டிருக்கான். அது எல்லாத்தையும் தாங்கிட்டு அது எல்லாத்தையும் போகிறதுக்கு என் ஜேகே பத்திரமா எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணுன்றது மட்டும்தான். உன் மனசில் நான் இடமே பிடிக்கலன்னா பரவாயில்ல, எனக்கு அது ஆசையும் இல்லை. எனக்கு இப்போ இருக்க ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்டிருந்தேனா இவனை திருத்தி இவன் பொண்டாட்டியா நான் வாழணுன்றது. இப்போ என் மனதில் இருக்க எல்லாமே இவன் மாறிடணும், ஹெல்த்தி ஆகணும், குடிக்கிறது ட்ரக்ஸ் எல்லாத்தையும் நிறுத்திடணும். இது மட்டும்தான் எனக்குன்னு என் லைஃப்பில் எந்த ஆசையுமே இல்லாமல் ஆயிடுச்சு ஜேகே. என் ஆசை எல்லாமே இது மட்டும்தான். புரியுதா? உன்னால் அதை நிறைவேற்ற முடியாதுல்ல. மூடிட்டு வேலை மயிரை மட்டும் பாரு. என்கிட்ட வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இவன் அவன் சொன்னான் அவன்கிட்ட நான் அவளை லவ் பண்ணுறேன்னு. நான் கேட்டேன்டி, நான் கேட்டேன்டி. நான் உனக்கு தகுதியானவன் இல்லடி, புரிஞ்சுக்கோ. என் மனசுல இருந்துலும் நான் அவனை தூக்கி போட்டேன்டி வயன். இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் எவ்வளோ ஒருத்திக்காக என் குடும்பம் போய் அங்கே நின்று அடி வாங்கி என் அம்மாவை அவன் என்னென்னமோ சொல்லி. ஓ, உன் அம்மாவை அவன் சொன்னது பிரச்சனை, நீ சொன்னது பிரச்சனை இல்லை. நான் என்ன சொன்னேன்? நீ என்ன சொன்னியா? நிஜமாவே அவளுக்கு தான் போறியா? நீயே தான்டா கேட்ட. எவனோ சொன்னான்னு வருத்தப்பட்டு இருக்க. நீ முதல்ல யோகியமா இரு, அப்புறம் எவனோ சொன்னதை பற்றி யோசி. கூனி கிருகி போனா உன் அம்மா தெரியுமா நீ கேட்ட அந்த வார்த்தைக்காக. சரி விடாத. ஆ, ஓ சாருக்கு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு, அப்படித்தானே? விடாத, பேசு. அப்புறம் என்ன என்னமோ பேசிட்டு இருந்தியே, பேசு. இங்கே பாருடி, இங்கே பாருங்க, இது எல்லாரும் வந்து சாப்பிட்ற இடம், வெளியே போங்க, இங்கே நின்று உங்கள் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு அந்த கெஃபேலேருந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் 3 பேரும் வெளியே வந்துட்டாங்க. டே பார்க்குறாரு ஜங்குக், நீ ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு வாயின்காக வாழ முடியாது? ஏய் பார்த்தா புரியல உங்கள் 2 பேருக்கும்? செத்துருவேன், சீக்கிரம் சாவ போகிறேன், புரியல? முந்தா நேத்தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். நீ நிறுத்தலைன்னு வெய்யி செத்துருவேன்னு சொல்லிட்டாங்க. என்னால் நிறுத்த முடியல, புரியுதா? புரியுதா? தினம் தினம் உன்னை எனக்கு தருவியாடி? ஏய் உன்னதான், உன்னை எனக்கு தருவியா? தருவியா சொல்லு. ஒரு முத்தம் உதட்டு இருந்த ரத்தமே வந்துருச்சு. தினம் நான் உன்னை எதாவது பண்ண உன்னால் தாங்க முடியுமாடி? மயிறு பேசு, இப்போ பேசு. தாங்க முடியுமாடி? தாங்கிக்கிறேன்டா. ஜேகே அப்படியே வயனே பார்த்துட்டு இருக்கான். இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லடி நீ என்ன. நான் புரிஞ்சிக்கலையா ஜாங்க கொண்டு நான் உன்னை அதை வெறியில் பண்ணேன்னு வையேன், நீ உயிரோடவே இருக்க மாட்டவன், புரியுதா? என்னை டைவர்ட் பண்ணுற ஒரே விஷயம் நீ மட்டும்தான். நீ மட்டும் இல்லைன்னு வையேன், நான் ஃபுல்லாக குஷ்டு செத்து போயிடுவேன். உனக்கு சாகணும் அதான் இப்போ நான் சாகுறது பாரு. உனக்கு சந்தோஷமாக இருந்ததுன்னா நீ போய் குடிச்சிட்டு சாவு மறுபடியும் அப்படின்னு வேகமாக ஓடுறா. ஓடி போய் அங்கே மெயின் ஏரியா வந்துட்டா. ஸோ வண்டி வந்துட்டு போயிட்டு இருக்கு. அவள் போய் ஒரு லாரி வந்துட்டு இருக்கு, அப்படியே நிற்கிறா. டே தான் ஓடி வந்து இழுக்கிறாரு. ஜேகே அப்படியே ஒரு செகண்ட் அந்த லாரி இடிக்க வரப்போது டே வாயினை இழுக்கிறாரு. அந்த மொமெண்ட் மட்டும்தான் ஜேகே கண்ணில் இருக்கு. அவன் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான் வாயனை அப்படியே வேகமாக டே கையை உதறா. வீடு என்ன வீடு என்ன வீடு என்ன வீடு என்ன வீடு என்னை விட்டுட்டு
அப்படின்னுட்டு அவளை இழுத்துட்டு வந்த அகைன் நீங்கள் ஜேகே பேசிகிட்டு இருந்த அதே இடத்துல நிற்க வைக்கிறான். என்னை விடு, என்னை விட்டுருங்க. இவனுக்காக நான் யோசிச்சதெல்லாம் போதும். நான் இருந்தேன்னா இவனை பற்றி மட்டும் நான் யோசிப்பேன்ட்டே. எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். பைத்தியமாடி நீ. ஸ்ரேயா 2 பேருமே இப்படி இருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே ஒரு கவுன்சிலிங் போங்க பேசாமல். அதுதான் 2 பேருக்கும் நல்லது. இங்கே பாருவேன், நீ அன்றைக்கி ஃபோனில் சொன்னதோட என் மனசில் இருந்ததை நான் தூக்கி போட்டேன். இன்றைக்கி இவனை பார்க்க வந்து ஆஃபீஸ் வெளியே நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஏன் நிற்கிறான்னு போய் கேட்போன்னு இறங்கி வந்ததுக்கப்புறம் அவன் சொன்னான், உன்னை பார்க்க தான் வந்தேன், அதனால தான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, சரியாயிடும் அப்படின்னு டீ ஜேகேயோட ஷோல்டர் ஒரு பேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஜேகே வாயனே பார்த்துட்டு இருக்கான். என்ன வீட்டுக்கு போகலாம் வா, இப்போ தூங்கு, தூங்கி எஞ்சிக்கோ. வேணான்றேன் நான். நீ ஏதோ ஒன்று என்னால் உனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு வையன், அதுலேருந்து என்னால் வெளில வர முடியாதுடி, புரிஞ்சுக்கோ. நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஏய் ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக நான் சரக்கு அடிக்கல தெரியுமா? ஏன் தெரியுமா? நீ எனக்கு கொடுத்த மொத்தம், அதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு நாள் முழுக்க, இந்த ஒரு நாள் முழுக்க நீ கொடுத்த மொத்தத்தை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவள் ஷோல்டரை பிடிச்சி அவன் உடம்போட அழுத்திக்கிட்டு அவள் ஃபேஸை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். உன்னை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த மொத்தம் நான் பயன் அப்படின்னு நினச்சி கொடுக்கவே இல்லை. சூனாவை வெறுப்பேற்றணும்னு கொடுத்தேன். சூனா அங்கே நின்றுட்டு இருந்தா, இப்போ பார்க்கணுன்னு கொடுத்தேன். ஆனால் கொடுத்துட்டு போனதுக்கப்புறம் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். அந்த மொத்தம் உன் கண்ணு உதடு இதெல்லாத்தையும் பற்றி தான், இதெல்லாத்தையும் பற்றி தான். இதெல்லாம் இதெல்லாம் ஜிக்கி, என்னை பாரு ஜிக்கி, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், சரியாயிடும்டா, கண்டிப்பாக சரியாயிடும்டா அப்படின்றா. ஜேகே அப்படியே கீழே நீல் டவுன் பண்ணுறான். என்னை விட்டுடி வாயன், என்னை விட்டுறேன். நான் சொன்னேண்ணா அவனை நான் லவ் பண்ணுறேன்னு. ஏன் இப்படி என் கூடவே இருக்க? யாருமே பண்ண மாட்றாங்கடி, எல்லாருமே என்னை கையை விட்டாங்கடி, நீயை விட்டு போயிடுடி. ஏன்டி என்னை இருந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இதே வார்த்தை நான் உங்ககிட்ட கேட்கவா? ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என் கூட வாயேன், நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், கண்டிப்பாக சரியாயிடும்டா. ஒரே ஒரு வாய்ப்பு தாடா ப்ளீஸ் அப்படின்றா. என்னால் முடியாது வயன், என் லிவர் ஃபெயிலியர் ஆகிடும் அப்படியே சொல்லிட்டாரு. இன்னும் 3 மாதம் என் லிவர் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த 3 மாதம் நான் குடிச்சேன்னு வை, கண்டிப்பாக லிவர் ஃபெயிலியர், அப்புறம் அப்படியே லங்கு ஃபெயிலியர் ஆகிடும். அவ்வளோதான்டி, முடிஞ்சுது, நான் போயிடுவேன்டி. தான் இன்னும் 30% இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, என் கூட வா. உனக்கு தெரியுது தானே நான் உனக்கு காதலிக்கிறேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், எல்லாமே உனக்கு தெரியுதுல்ல, அப்படியே இப்படி பண்ணுற? நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல, ப்ளீஸ்டா, எனக்காக ஒரே ஒரு டைம் யோசிடா, ஒரே ஒரு டைம். ரொம்ப வலிக்குதுடா ஜேகே, ரொம்ப வலிக்குதுடா, இந்த மாதிரியா தூங்க முடியல. உன்னை பற்றியே யோசி, ப்ரமோஷன் கிடச்சிது வேற ஒரு ஊருக்கு போகிறதுக்கு, ஆனால் போக முடியல உன்னை விட்டுட்டு. என்னென்னமோடா, என் தங்கச்சியோட வாழ்க்கையெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது தெரியுமா? அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவள் புருஷன் அவனை அவ்வளோ தாங்குறான், அவ்வளோ. எனக்கு ஆசையும் இருக்குடா ஜேகே, ப்ளீஸ்டா ப்ளீஸ். சரி ஜேகே அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கான். பையனும் பேசி பேசி பார்க்குறா, பட் அவன் ஏதோ ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஜேகேண்ணா, அவ்வளோதான். இஷ்டம் போல் நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ, இனிமேல் உன் வாழ்க்கையில் நான் இல்லை. இதுதானே என் வேலை, நீ கேட்கணும்னு ஆசைப்பட்டா, போயிடுறேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. எந்திரிச்சு ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பா. வயனா 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 அப்படியே நிற்கிறா.
ஜேகே வேகமாக ஓடி வந்து அவளை ஹக் பண்ணி அப்படியே 2 பேரும் பயங்கரமாக தள்ளாடி ஸ்டேபிள் ஆயிருப்பாங்க. டைட்டாக ஹக் பண்ணுறான், ரொம்ப டைட்டாக. என்னை காப்பாற்றி உன் கூடவே வச்சுப்பியா? கண்டிப்பாக, கண்டிப்பாக நான் பண்ணுவேன், நான் காப்பாற்றுவேன். உன் கூட கடைசி வரைக்கும் நான் இருப்பேன், நான் இருப்பேன். உன் கூட நான் கடைசி வரைக்கும் வாழ்வேனா? கண்டிப்பாக. என்ன பாரு, நீ என்னோட கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம். ஆ, கண்டிப்பாக வாழ்வோம். குழந்த கண்டிப்பாக பிறக்குவோம். யார் சொன்னா? நல்லா 3 4 பெற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ தாங்கிப்பியா? நான் தாங்கிப்பேன். நீ எனக்காக ஹாஸ்பிட்டல் மட்டும் வா, போதும். ட்ரீட்மெண்ட் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். என் கூட மட்டும் இரு, அதுக்கு மட்டும் எனக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, என் கூட இருப்பேன்னு. ப்ளீஸ், ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு செம்ம கிஸ் பண்ணுறான். வயனால அந்த ஃபீலிங்ஸை சொல்லவே முடியல. பயங்கரமாக அழுகிறா. ஜிகே அப்படி டைட்டாக ஹக் பண்ணுறான். ஸோ நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க நான் சூன் போடுறேன். பாய், தேங்க்யூ. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். ஹாய், ஹலோ. நம்ம இன்னைக்கு ஜங்குக்கு தான் மை ஏஞ்சலோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக நான் இதோட முடிச்சிருப்பேன்னா, ஜேகே வாயனை கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஒரு நல்ல முத்தம், என்னை காப்பாற்றி உன் கூடவே கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்டுருந்துருப்பான். அவளும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுருப்பா. என் கூட ஹாஸ்பிட்டல் மட்டும் நீ வா, நான் பார்த்துக்கிறவங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக அழுதுருப்பா. ஸோ இதோட தான் முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் போட்ட பாட்டில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தானே அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு பூஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாயன் ஜேகே கொண்டு போய் வீட்டில் படுக்க வைக்கிறா. ஜேகே அப்படியே வாயன் கண்ணியே பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி அவன் ஸ்டொமக்லாம் பேர்ன் ஆகுது. இந்த ஒரு டே ஃபுல்லாக அவன் வந்து எந்த ஒரு ட்ரக்குமே எடுத்துக்கல. ஸோ அவனுக்கு அப்படியே அவன் வயிறெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அவன் அப்படியே வாயன் கண்ணியே பார்த்துட்டு அப்படியே அவன் கையை டைட்டாக பிடிக்கிறான். வாயன் பொறுமையாக அவன் பக்கத்தில் சாஞ்சு அவள் ஹெல்போல் அவள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி தலையை ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. அவ்வி அவ்வியம்மா சங்குக், எப்போ நான் நான் பண்ணுறேன் தெரில. ஒரு சர்டன் டேஸ்க்கு அப்புறம் லூனான்றது போய் ஏன்டி என் கூட இருக்க, நான் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி ஆகி வயன் சந்தோஷமாக இருக்கணுமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. தினம் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறப்பெல்லாம் யோசிப்பேன். அப்புறம் அங்கே போய் குடிச்சு நான் அவனுங்க கிட்டலாம் சொல்லுவேன், வயன் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்னு உங்கள் யாருக்கும் தெரியுதா தெரியலான்னு எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி ஏதோ என் வாழ்க்கை நான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன், அவள் முன்னாடியே என் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு நிறைய பேசுவேன் குடிச்சிட்டு. தெரில, கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி தோணும் எல்லாத்தையும் விட்டு அதுக்காக போயிடலான்னு. அதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் கூட போனேன். அங்கே போனால் உங்களுக்கு பழக்கிறது கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் எப்படியும் பல செலவாக இருக்கும். அதை நான் வந்து சொன்னா நீ தாராளமாக செலவு பண்ணுவியே, அதனால தான் சொல்லவும் மனசு வராமல் கிட்ட போய் பேசல. நீ செலவுக்கு பயந்து என்ன அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்ன தெரியுமா? இந்த உலகத்துலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வார்த்தை அதுதான் தெரியுமா? இனிமேல் சொல்ல மாட்டேன், அதை பார்த்துக்கிட்டு சொல்லியிருக்கே. என்னை சரி பண்ணதுக்கப்புறம் நீ இப்போ எனக்கு பண்ணுற எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உன்னை சந்தோஷமாக வச்சுப்பேன், சரியா? சரி, நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா இப்போ நீ தூங்கு. ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆச்சு, சரியா? சரி. பத்தாவா ஃபஸ்ட்டு தாண்டி இருக்கேன் அடி அப்படின்னு வயன் அப்படியே அவனோட தலையை தடவி கொடுக்குறா. ஜேகே அவள் கண்ணியே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு பயங்கரமாக வயிறு எரியுது. இவள் போனாலாவது கத்தி எதனா அவனுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான். ஸோ நம்ம தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணாதான் இவங்க வந்து போவா. அப்படியே ஜேகே தூங்குறான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது, அப்படியே தூங்குற மாதிரி இருக்கு வயனுக்கு. லைட்டாக ஜேகே அந்த பக்கம் திரும்பி படுக்கிறான். திரும்பி படுத்து லைட்டாக ப்ரீத் பண்ணுறான். வயன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அங்கே நின்று பார்க்குறா. தூங்கிட்டியா? என்ன ஆனாலும் சரி, இந்த உலகமே தலை கீழே புரண்டாலும் உன்னை காப்பாற்றுறது தான் என் வேலை. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா கூட வாழ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ.
அப்படின்னு அப்படியே அவன் கன்னத்தில் ஒரு நல்ல முத்தம் கொடுத்துட்டு மேடம் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவள் போய் ஒரு 5 மினிட்ஸ் ஜிகே அப்படியே பெட்டை டைட்டாக பிடிச்சிட்டு உருள்றான். அவனால் வலி தாங்கவே முடியல. இது வலிக்குது. என்னால் முடியாதுடி வயன், நான் சொல்ல நீ கேட்க மாட்டேன் வயன், உனக்கு புரியாதுடி அப்படின்னு ஜிகே எந்திரிச்சு செவுத்துல பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஜிகேயோட அம்மா என்ன ஒரு சத்தமாக இருக்கீங்க ரூம்லன்னு எந்திரிச்சு வந்து பார்க்காங்க. அவன் அப்படியே செவுத்துல பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். டீ என்னடா பண்ணுறேன்னு அவன் இடுப்பை பிடிச்சி பின்னா, ஏ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, இன்னைக்கு முழுக்க நான் எதுவுமே சாப்பிடல, என்னால் இந்த வயிறு வலியை தாங்கவே முடியல, இது புரியுதா? நான் சொன்னேன், நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க, நீங்கள் யாருமே கேட்க மாட்டீங்க, என்னால் இந்த வயிறு வலியை தாங்க முடியல, முடியல, என்னால் முடியல, என்னால் முடியல, என்னை விட்டு நான் போகிறேன். இங்கே பாரு ஜங்கு, இங்கே பாரு ஜங்கு, மகனை பற்றி யோசி ஜங்கு, மகனை பற்றி யோசி, எனக்கு அவள் வேணும், அவ கூட நான் வாழணும். நான் அழைச்சிட்டேன் தெரியுமா உனக்கு? ப்ளீஸ் எதனா பண்ணுங்க, எதனா பண்ணுங்க, எதனா பண்ணுங்க, என்னால் வயிறு தாங்க முடியல, ப்ளீஸ் எதனா பண்ணு, எனக்கு ஒன்றாவது போட்டுரு, என்னால் அந்த வயிறு வலியை தாங்க முடியல, ப்ளீஸ் எனக்கு கொண்டுடு. இங்கே பாரு, நான் போகணும், என்ன நான் போகணும், ப்ளீஸ் என்னை விடு. என்ன வேணும்னு சொல்கிற ஜேகே? உனக்கு தெரியல நான் என்ன வேணும்னு கேட்குறேன்னு உனக்கு தெரியல. எனக்கு வேணும், நீ தள்ளு அப்படின்னு அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு ஜேகே கீழே ரொம்ப வேகமாக தள்ளாடிட்டு இறங்கி வரான். அவன் டோர் ஓப்பன் பண்ணதும் வெளியே வயன் காலிங் பெல் அடிக்கலான்னு வந்து நிற்கிறா. எங்கே போகிற வயன்? அது அது அப்படியே ஜேகே தள்ளாடுறான். வயனுக்கு நல்லா போயிது ஜேகே இப்போ எங்கே போகிறதுக்காக இவ்வளோ வேகமாக வந்தான் அப்படின்னு. ஸோ வயன் அப்படியே ஜேகேயோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு, உடனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ண எதுவும் பண்ண மாட்டேன்னு. இப்போ எங்கே போகிறதுக்காக கிளம்பி வந்த? ஏ வயிறு ரொம்ப வலிக்குது, மூச்சு விட முடியல, இருமல் வருது ரொம்ப, நான் நான் அது குடிச்சா சரியா போயிடும்டி, பழைய விடுடி, ப்ளீஸ் டி அப்படின்றான். வயன் அங்கேருந்து மெயின் ரோட் ஜேகேயை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். ஏய் வயன் ப்ளீஸ் டி, என்னடி இதெல்லாம் வேணாடி, 350 ரூபா குறை போதும், என் வயிற்று சரி இப்போ நின்றுடும்டி, பயங்கரமாக எரியுதுடி, ப்ளீஸ் டி. என் செல்லம் ப்ளீஸ், எவ்வளோ டைம் நான் கேட்காம காசு கொடுத்துருப்பேன், ப்ளீஸ் டி, நான் எவ்வளோ டைம் கேட்குறேன்ல காசு கொடுடி இங்கே பாரு ப்ளீஸ், இப்படி கேட்காத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ப்ளீஸ்டா என் கூட வாடா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறா. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனால் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஜேகேவை தூங்க வச்சிட்டாங்க. பிகாஸ் ரொம்ப அவன் வந்து எனக்கு வேணும், டாக்டர்லாம் பக்கத்தில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை எனக்கு வேணும் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டின்னு அவகிட்ட என்னமோ அவனை சுற்றி யாருமே இல்லை அந்த மாதிரி அப்படி கெஞ்சிட்டு இருக்கான் ஒரு பிச்சைக்கார மாதிரி. மேம் அவர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அவருக்கு பிளைண்ட்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி, அண்ட் அவர் இம்பார்ட்டண்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி. என்ன சொல்கிறீங்க? எஸ் மேம், அவர் குடிச்சிருக்க குடி அவரோட பாடியை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவரோட லிவர் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டிடுச்சு. தேர் 3 ஸ்டேஜஸ் இன் லிவர் ஃபெயிலியர் மேம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவர் முடிச்சாச்சு, இப்போ செகண்ட் ஸ்டேஜோட ஹாஃப் ப்ராசஸில் நின்றுட்டுருக்காரு. ப்ளஸ் அவருக்கு ஏர்வே வந்து நேரோ ஆயிடுச்சு. ஸோ ப்ரீதிங்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவர் கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுனால இந்த எஃபெக்ட்ஸ்லாம் அவருக்கு தெரிய ஸ்டார்ட் பண்ணும். பட் இவர் கம்ப்ளீட்டாக நிறுத்தியே ஆகணும். இதுக்கப்புறம் ஒரு ட்ராப் கூட அவர் அந்த எந்த ஒரு திங்ஸஸையும் எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாருனா விஷயமே அவர் அது அறவே நிறுத்துறது தான். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு பதிலாக டேப்லெட்ஸ் தரோம். அவருக்கு எப்போ ரொம்ப பெயினில் கத்துறாரோ அதுக்கும் நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுத்துருவோம். ப்ளஸ் அவருக்கு குடிக்கணும், ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் தரப்போ அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு அவரை நீங்கள் தான் பார்த்துக்கணும் மேம். அவர் சைக்காட்டிக்காக பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் பயங்கரமாக இருக்குது. இப்போ கெஞ்சிட்டு இருந்தவர் ஒரு 10 நாள் கெஞ்சலாம், 20வது நாள் அடிப்பார். புரியல? 20வது நாள் உங்களை அடித்து காசு வாங்கிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு ஜாஸ்தி மேம்.
அவர் ரொம்ப விகரஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பிகாஸ் அது ஒரு 6 வருஷம் சாலிட் பழக்கம்னு சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக அவர் வெளியே வரத்துக்கு 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். நீங்கள் அவர் எவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மாற்றிடுங்க. எங்களால் கவுன்சிலிங், இந்த ஏர்வே நேரோவாக இருக்கிறது இதெல்லாம் தான் ட்ரீட் பண்ண முடியும். மற்றபடி அவர் மென்டல் ஹெல்த் உங்கள் கையில் தான் இருக்குது. அவருக்கு எவ்வளோ சேஃபாக நீங்கள் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அவர் கூடவே இருந்து பார்த்துக்கணும் மேம். அவர் ஏதோ 1-2 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ட்ரக்கையோ ஒரு ட்ரிங்கையோ எடுத்துட்டா அவ்வளோதான். அகேன் அவருக்கு இருக்க எல்லாமே ட்ரிகர் ஆகிடும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக குடித்தா என்னென்ன பிரச்சனைலாம் வரும் நான் போய் சர்ச் பண்ணிட்டு வந்து இதில் சொல்லிட்டு இருக்கேன், என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு. ஸோ யாரும் வந்து எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வெறும் ஃபிக்ஷன் மட்டும் தான். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எவ்வளோச்சு மேம்? இப்போ அவர் ஒரு 5 days அப்சர்வேஷனில் இருக்கணும். இந்த 5 days அப்சர்வேஷனில் அவருக்கு இந்த ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் ஆஃப்டர் தட் நீங்கள் அடிக்கடி அவரை கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். நிறைய செலவாகும். மணி ரெடியாக வச்சுக்கோங்க. அவருக்கு இப்போதைக்கு எதுக்கும் சர்ஜரிஸ் தேவை கிடையாது. அது வரைக்கும் சந்தோஷம், நீங்கள் வெட்டலாம். மெடிக்கேஷன்ஸ், ஐவி இதுலேயே சரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ யா லெட்ஸ் ஹோப் அவர் கண்டிப்பாக சரியாயிடுவாருன்னு நம்ம நம்பணும். மொத்தம் நீங்கள் பயங்கரமாக நம்பணும் அவர் சரியாகணும்னு. அதை அவரையும் நம்ப வைக்கணும். அங்கே தான் அவரோட ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். அவர் நம்பணும் நம்ம திரும்பி பழையபடி சந்தோஷமாக வந்துடுவோம் அப்படின்னு. ஓகே, காப்பாற்றிடலாம்ல அவனை கண்டிப்பாக மேம். அண்ட் ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ அவருக்கு எஞ்சின மாதிரி அவர் அடித்தாருனோ இல்லை ஏதோ ஒரு விகரஸாக பிஹேவ் பண்ணுறாரு, இல்லை அவரே ஒரு மாதிரி அடிச்சுக்கிறாரு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, பாவப்பட்டோ வருத்தப்பட்டோ கஷ்டப்பட்டோ அவரை அகேன் குடிக்கிறதுக்கு அலோவ் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் ஜேகே பக்கத்தில் உட்கார்றா. ஜேகேவே பார்த்துட்ருக்கா. ரொம்ப வயிறு வலிச்சுதா. கொஞ்ச நாள் எல்லாமே சரியாக போயிடும். உன்னை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு போவேன் கண்டிப்பாடா அப்படின்னு அவனோட ஃபேஸ் அப்படியே தடவி தரா. ஸோ 5 நாளுமே வயன் ஹாஸ்பிட்டல்லே இருந்து ஜேகேவை அப்படி பார்த்துக்கிறா. வீட்டிலேருந்து ஜேகேயோட அம்மா சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. 5 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு வயன் ஜேகேவை கூட்டிகிட்டு வந்து அவன் ரூமில் படுக்க வைக்கிறா. இங்கே பாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அது வரையும் படுத்துருக்கணும். ஃபேன் என் கையை இந்த பெட்டோட கட்டி போட்டு போ. ஜேகே, என் கையை இந்த பெட்டோட கட்டி போட்டு போடி. இந்த ரூம்லேயே நிறைய இடத்துல இருக்குது பவுட்ரு. நான் நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறப்போ நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணாதானே சீக்கிரம் சரியாவேன். ஆஃப்டர் ஆல் என்னை அப்படி கூட்டின்னு போய் அடித்து அவ்வளோ சித்திரவதை பண்ணி என்னை கூட்டின்னு வந்து விட்டாங்க இந்த லூனா வீட்டில். அவளே அவள் புருஷன் கூட சந்தோஷமாக தான் இருக்கா. நான் ஏன்டி கஷ்டப்படணும் அப்படின்னு உன்னை குத்த அந்த முத்தத்தில் தான் எனக்கு தோணுச்சு. எனக்குன்னு ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு அப்போ தான் எனக்கு ஆசை வந்தது. அன்னைக்கு நான் அதுக்கு முன்னாடியே வயன் மேலே எனக்கு ரொம்ப ஆசை வந்தது. அதனால தான் நீ அந்த ஸ்டோர் கூப்பிட்ட போனால் அவ்வளோ எதுவும் பெருசாக நான் கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு வந்தேன். காலையில் தான் ரொம்ப திட்டிட்டு பாவம் நம்ம இப்போ கூட போயிடலான்னு வந்தேன். ஆனால் அந்த மொத்தத்துக்கு அப்புறம் நான் யோசிச்சு பார்க்குறேன், நாம ஏன் இவ கூட வாழக்கூடாது? எவனோ எப்படி எப்படியோ இருக்கான். போய் நான் இப்படி நாய் மாதிரி அடிபட்டு இத்தனை வருஷம் இப்படி குடிச்சு சீரழிஞ்சது காரணமே அவதான். அவளே சந்தோஷமா இருக்கா. நான் எதுவுமே பண்ணாம நான் அவளுக்கு கஷ்டப்படணும்னு நினச்சேன். நீ எல்லாம் யோசிச்சு தான் நான் ஹாஸ்பிட்டல் போனது. இது ஆனால் அன்னைக்கு பயங்கரமான வயிறு வலி என்னால் சத்தியமாக தாங்க முடியல. நீ மட்டும் வாசல் இல்லைன்னு வை, நான் கண்டிப்பாக போயிருந்துருப்பேன் தெரியுமா? சரி சரி, நம்ம குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன் இரு. அதான் சொல்கிறேன், கட்டி போட்டு போ. 2 கை 2 பக்கம் வச்சு கட்டி போடு. நான் போகிறேன், எங்கேயும் போக மாட்டேன். ஜிகே என்னடா, கட்டி போட்டு போடி, அதான் நல்லதுடி. டாக்டர் சொல்லி அனுப்புனார். இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால மருந்துனால அவர் அப்படியே இருந்துட்டார். இப்போ வீட்டுக்கு கொண்டு போகிறீங்க, பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னார் தானே? சொன்னாங்க. ப்ளீஸ் ஜி, நான் மாறணும்னு நினைக்கிறேன், என்னை கட்டி போட்டு போ. பையன் 2 பக்கமும் ஜேகேவோட ஹேண்டை பெட்டில் நல்லா டைட்டாக டை பண்ணிவிட்டு
அவள் வெளியே அழுதுகிட்டே போகிறா. ஜேகேக்கும் நல்லா தெரியுது அவள் அழுவா, அவள் கஷ்டப்படுவா அப்படின்னு. பட் ஸ்டில் அவள் போகிறத பார்த்துட்டு ஜேகே, நான் சீக்கிரம் திரும்பி உனக்காக வருவேன், கல்யாணம் பண்ணிப்பேன், உன் கூட ஒரு நல்ல புருஷன், நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வேன் கண்டிப்பா அப்படின்னு ஜேகே அவள் போனதே பார்த்துட்டு இருப்பான். வாயின் குளிக்கிறதுக்காக அவள் வீட்டுக்கு போயிருப்பா. நில்றி அப்படின்னு 2 பேக்கை தூக்கி அவங்க அம்மா அவள் காலிலே விட்டுறாங்க. வெளியே போ, இதுக்கப்புறம் உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. உன் லேப்டாப், உன்னோட டிகிரிஸ் எல்லாத்தையும் அதில் வச்சு மூட்டை கட்டிட்டேன். உன் பொருள்னு இந்த வீட்டில் எதுவும் இல்லை. அந்த 2 பையை தூக்கிட்டு போயிடு அவன் வீட்டுக்கே. வாயன் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்கா. ஏம்மா இப்படி இருக்க, போடி, இப்போ அவன் வீட்லயே இரு. ஊரில் உன்னை பற்றி எவன் வேணோ என்னென்னமோ பேசுகிறான்டி, காது புளிச்சிருச்சு அதெல்லாம் கேட்டு. 5 நாள் அவன் கூட இருந்த, நீ எவன் கூட போய் மேய்ஞ்சிட்டு வரேன்னு தெரியலன்னு என் காது பட பக்கத்தில் கடையில் நிற்கிறவளுங்கெல்லாம் பேசுகிறாருங்க. நீ அவன் கூட, அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டியாக இருந்தால் அவனை சரி பண்ணு. மா போ, கல்யாணம் பண்ணிக்கோ அவனை. கண்டிப்பாக அவன் மாறிடணும், அவன் மாறணும். என் பொண்ணுக்காக அவன் மாறணும், என் பொண்ணு படுற கஷ்டத்துக்காகவாது அவன் மாறணும். போ மா, மா அப்படின்னு அவங்கள கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகிறா. முடியலம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியலம்மா, எனக்கு அவங்க கூட சந்தோஷமா வாழணும். கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். என் புள்ள படுற கஷ்டத்துக்கு என் புள்ள சந்தோஷமா வாழும், ரொம்ப சந்தோஷமா வாழும். கவலைப்படாத, போ, அவன் கூட அவன் பொண்டாட்டியா இரு. ஒரு ரொம்ப தப்பா பேசுறது உண்டு, என்னால அதெல்லாம் கேட்க முடியலடி. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து என் பிள்ளைய இந்த மாதிரிலாம் பேசுறதை கேட்டு பக்கத்துல எல்லாருக்கும் சண்டடி. இந்த 5 நாள் ஜெயிக்கோட அம்மாவுக்கு தெரியும். இப்ப அவன் கூட இருடி, போ ஒரு அப்படின்னு அவன் முகத்தெல்லாம் துடைக்கிறா. அவங்க அம்மா அவ ஃபோர்ஹெட்ல ஒரு மொத்தம் கொடுத்துட்டு, கண்டிப்பா உனக்காக அவன் மாறுவான், பார்த்தேன். வந்ததும் உன் கையை மட்டும்தான் அவன் பிடிச்சிக்கிட்டே இருந்தான். அவன் உள்ள வந்தது எல்லாத்தையும் பார்த்தேன். சரியா போயிடும், தைரியமா இரு. இவ்வளோ நாள் தைரியமா தானே இருந்தேன், அவன் குடிச்சுன்னு இருந்தா போலாம், இப்போ மாறணும்னு வந்து நிற்கிறான். இப்போ நடி அழுகிற, ரொம்ப துடிக்கிறாமா வழியில. இரு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கான். இன்னும் கொஞ்சம் விட்டா எல்லாமே அவனை விட்டு போயிடுன்னு சொல்றாங்க. குழந்தை பிறக்கிற பாக்கியத்துல இருந்து எல்லாமே போயிடுமா. என்னடியும் சொல்றேன், அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. ஆனா அவன் மொத்தமா போனா கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோ. அவன் உயிரோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் சொல்றாங்க. அவன் நிறுத்தினதுனால அவனையே கூட காயப்படுத்திக்கிட்டு வேணும் அப்படின்னு கேட்பானா. நீ சொல்லு, அவனே அடிச்சுக்கிட்டு கேட்குறப்போ நான் இல்லடா என்னால முடியாது நான் எப்படி சொல்லுவேன் அவன்கிட்ட. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கு, முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது, என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா. எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அவன் மாறிடணும், அவன் மாறிடணும், சந்தோஷமா நானும் அவனும் ஆக மட்டும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை. நான் ஆஃபீஸ் போகணும் நாளைக்கு, போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துடுவேன். நாளைக்கு ஒரு நாள் ஜெயிக்க அம்மா கூட இருந்து பார்த்துக்கோ ப்ளீஸ். அவன் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கான். சரி நான் பார்த்துக்கிறேன். ஓடி, அவன் இவ்வளோ நாள் குடிச்சுனே இருக்கான் தான் நான் கஷ்டப்பட்டேன். என்னைக்கு அவனா மாறணும்னு நினைக்கிறேன். நீ அவனை கூட்டிகிட்டு போனியோ, ஜெயிக்கோட அம்மா என்கிட்ட பேசினாங்க, அவன் எனக்காக மாறணும்னு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு. அப்போ எனக்கு வந்தது ஒரு நம்பிக்கை. என் பிள்ளை பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் வீடியோ கால பிறக்க போதும். இவ்வளோ வருஷம் அழுதல,
எத்தனையோ நாள் வந்து இங்கே உட்காந்து அழுதுருக்கேன், ஒரு ரூமில் அழுதுருப்பேன். எத்தனையோ நைட்டு நானும் வந்து உன்னை பார்த்துருக்கேன். அவன் வீட்டையே பார்த்துட்டு உன் ஜன்னல் ஒரு மணி உட்காந்துருக்கிறது. சரியா போயிடுவான். கண்டிப்பாக சரியா போயிடும்டி. தேங்க்ஸ்மா. ம். ஓ, நாளைக்கு ஒரு நாள் நான் பார்த்துக்கிறேன். ம். அப்படின்னு அவங்க அம்மா பேசி அனுப்புகிறாங்க. வாயினும் அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஜேகே ரூமுக்கு தான் வரா. ஜேகே அப்படியே அந்த பெட்டு கையை அறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சங்குக்கா, அது அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அவள் பட்டுன்னு அந்த பேக்கை போட்டு அவன் படுத்துட்டு தானே இருக்கான். அப்படியே அவனோட தைஸில் ஏறி உட்காந்து அவன் நெஞ்சில் சாயிறா. ஜேகே அப்படியே பார்க்குறான். அயன், ம், அயன், ம், என்னடா கையை கழட்டி விடு. வேணும் அவனோட 2 சைடு கையும் கழட்டி விடுறா. ஜேகே அவளோட ஃபேஸ் வந்து ஜேகேவோட அந்த செஸ்ட்டுக்கு கொஞ்சம் கீழே லைக் ரிப்கேஜ் முடியும் தெரியுமா, அந்த இடத்துல இருக்கு வாயனோட ஃபேஸ். அப்படியே அவளோட இந்த குழந்தைங்களெல்லாம் தூக்குவாங்க தெரியுமா கீழேருந்து, அந்த மாதிரி அவள் 2 ஷோல்டருக்கு கீழே கை வச்சு இழுத்து அவன் ஃபேஸ் கிட்ட அவளோட ஃபேஸை கொண்டு வரான். சங்குக்கா இருந்துட்டேன். ஏன் நான் தானே தொடக்கூடாதா? அப்படிலாம் இல்லை, சடனாக பண்ணியா அதான். எதுவும் பண்ண மாட்டேன், பயப்படாத. நீ எதுவும் பண்ணாலும் பயப்பட மாட்டேன். அடடா, நீர் வலிக்குது, இறங்கி இப்படி சைடில் படு. சாரி 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 அப்படின்னு பட்டு நீ இறங்கி படுக்கிறா. அதுக்கே சிரிச்சுட்டே சைடாக திரும்பி அவள் ஃபேஸே பார்த்துட்டு இருக்கான். என்ன கையோட வந்துட்டு வீட்டு விட்டு போடின்னு அனுப்பிட்டாங்களா உங்கள் அம்மா? இல்லை, அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக அனுப்பிட்டாங்க. என்ன திடீர்னு மனம் மாற்றம் உங்கள் அம்மாவுக்கு? அதுவா, பக்கத்தில் கடையிலலாம் ஏதோ அசிங்கமாக பேசினாங்களா என்னை பற்றி. யாரு? என்ன பேசினாங்க? என் கூட எப்படி ஊர் சுற்றிட்டு இருக்கு தினம், என்ன தாய் வளா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ கேட்டிருக்காங்க. பாவம் அது பதில் சொல்லிச்சு. இருந்தாலும் ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்துதான். சாரிடி சாரிடி, என்னால்தான் இருக்குறா சொல்லிச்சு. இத்தனை வருஷம் அவன் குடிச்சிட்டு சுற்றுனாலாம் உன்னை நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருந்தது நாங்கள் அனுப்புறதுக்கு. இப்போ தானே அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் சரியாகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனோட அம்மா வந்து சொன்னாங்க, வயனுக்காக கண்டிப்பாக நான் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னு. நீ இப்போ சந்தோஷமா வாழ், அவன் கூட அவன் பொண்டாட்டி அவன் வீட்டில் வாழ்ப்போ அப்படின்ச்சு. நான் கூட உள்ள போனது பேக்கெல்லாம் தூக்கி அடிச்சிட்டு பாரு. சரி, ஏதோ பிரச்சனை தான் போல இங்கேயும் இப்போ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் அம்மா என்ன ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அனுப்பிச்சு. அவன்மா ம் கட்டஃபா கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனால் நான் தாலி கட்டி கொஞ்ச நேரம் செத்துட்டா என்ன பண்ணுவேன்? வாயன் சிரிக்கிறா. என்னடி சிரிக்கிற? அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நான் செத்து போயிடுவேன். ஜங்கு கூட பொண்டாட்டி, ஜங்குக்கு சேர்த்த உடனே ஜங்கு கூட பொண்டாட்டியே செத்து போயிட்டா. கடைசி வரைக்கும் ஜங்கு பொண்டாட்டியாவே வாழ்வேன், இருக்க மிச்ச காலம் வரைக்கும். எவ்வளோ நாள் ஜங்கு கூட பொண்டாட்டி என்னால் வாழ முடியுமோ வாழ்வேன். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஜேகே அப்படியே அவளை டைட்டாக பிடிக்கிறான். அவன் கையை உதவுது. அவன் பண்ண அந்த கிரிப்பில் வயன் கற்று நல்லா ஃபீல் ஆகுது. எனக்கு கல்யாணம் பண்ணிப்பல, என்ன ஆனாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். சரியா? லவ் யூ வயன், லவ் யூப்பா அப்படின்னு அவன் ஃபோர்ஹெட்டில் அவன் ஃபேஸில் அப்படியே கிஸ் பண்ணுறா. ஜேகே சரிம்மா தூங்க படு, ரொம்ப அலைஞ்சிட்டேன் ஓகே அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குறாங்க. ஸோ நம்ம இந்த பாட்டு முடிச்சிக்கலாம். பாய்.